பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜிக்காக தான் அமைச்சரவை மாற்றம் வெயிட்டிங் அப்படின்றது தான் சொல்லிகிட்டே வந்த விஷயம். செந்தில் பாலாஜி வந்தாச்சு. இப்போ அமைச்சரவை மாற்றம்ன்றது நாளைக்கு இருக்குமா இல்லை நீடிக்குமா? எப்போ நடக்க போகுது சார்? பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சரவை மாற்றம். நான் கூட காந்தி ஜெயந்தி நிறைந்த அமாவாசை 2ஆம் தேதி நடக்கும் அல்லது 5ஆம் தேதி நடக்கும் என்று கேள்விப்பட்ட தகவலை சொல்லியிருந்தேன் கடந்த இன்டர்வியூவில். ஆனால் இன்று காலை கிடைத்த தகவல் என்னென்னா, நாளை மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு முன்பாக ஒரு பதவியேற்பு, ஒரு சின்ன அளவில் ஒரு 3 பேர் 4 பேர் பதவியேற்கிற மாதிரி இருக்குன்னு முதல் கட்ட தகவல். அப்புறம் அமைச்சர்கள் தரப்பில் கேட்டால் அப்படி ஒரு தகவல் மெசேஜ் வந்திருக்கா, ஏன்னா குரூப் ஃபோட்டோ எடுக்கணும், எல்லா அமைச்சர்களும் ப்ரெசென்ட்டில் இருக்கணும், ஏன்னா அடுத்தடுத்து நிகழ்வுகள் ஊரில் எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணணும். அதனால் எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் சென்னையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்களா என்று விசாரித்தால் அப்படி ஒரு தகவல் பாஸ் ஆகிருந்தது காலையில். ஸோ கிட்டத்தட்ட அமைச்சரவை மாற்றம் ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி செப்டம்பர் நடப்பது உறுதியாக இருக்கிறது. இப்போ இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லியாச்சு, உறுதின்னு சொல்லிட்டீங்க. இப்போ யார் உள்ளே வரப்போகிறா, எந்த அமைச்சர்லாம் வெளில போகிறா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசுனது வெளியில் போகக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடியவங்களில் காந்தி, மனோ தங்கராஜ், கயல்வெளி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த நபர்கள் தான் இருக்கிறாங்களா, இல்லை அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா? இல்லை, முதல்ல நம்ம உதயநிதி அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து துணை முதலமைச்சரானால் அந்த விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன், அது மட்டும் சிறப்பு செயலாக்க திட்டங்கள், இது மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. அதனால் அவருக்கு கூடுதலாக சில துறைகள் கொடுக்கப்பட இருக்கிறது. அது என்ன துறை என்று நமக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. அது வெளியே விவாதிக்கப்படாத விஷயம். முதலமைச்சருக்கும் உதயநிதிக்கு மட்டும்தான் தெரியும் என்று நான் நம்புகிறேன். இப்போ இந்த அமைச்சரவை மாற்றத்தில் அதுவும் சேர்ந்து இன்க்ளூட் ஆகி தான் துணை முதலமைச்சரும் சேர்ந்து தான் வர. ஆமாம், துணை முதலமைச்சர் அவருக்கு உதயநிதிக்கு கொடுக்கப்படுகிறது. பதவி பிரமாணம் செய்ய தேவையில்லை. அது ஜஸ்ட் ப்ரெஸ் ரிலீஸ் தான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் இதை தவிர புதிய அமைச்சர்கள் யார், வெளியேற போகிற அமைச்சர்கள் யார் சொல்லுங்க. துணை முதலமைச்சர் இப்போ நாளைக்கே வந்துடும். ஆமாம், நாளைக்கே வந்துடும். அதில் வந்துடும். பதவியேற்பு முடிந்த பிறகு போர்ட்ஃபோலியோ அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் உதயநிதி, அவருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அறிவிப்பு வந்துடும். அதனால் எனக்கு தெரிந்து நம்ம ஏற்கனவே பேசிய அமைச்சர் காந்தி, அமைச்சர் மனோ தங்கராஜ், அமைச்சர் கயல்வெளி, இந்த 3 பேரும் வெளியேற்றப்பட இருப்பதாக சொல்லியிருந்தோம். ஆனால் எப்பவுமே இந்த அமைச்சரவை மாறுதல் என்பதும் நம்ம பேசுவதும் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. அது ஒரு ஸ்டார் போடுவாங்கள்ல, நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு, அந்த மாதிரி நம்ம என்ன பேசினாலும் கட்சி தலைமை எடுக்கிற முடிவு நமக்கு உண்மை தெரியாது. அரசல் புரசலாக அவர்கள் பேசுவதை வைத்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்தவரை காந்தி காப்பாற்றப்பட்டு விட்டார். அவர் காந்தி மீது முதலமைச்சர் கொஞ்சம் சற்று வருத்தத்தில் இருந்தார், சில நிர்வாக விஷயங்கள். அதனால் அவர் காந்தி வெளியேற்றப்பட்டு அவருக்கு வேறு ஏதாவது, அவருக்கு மேலே வேறு யாராவது அமைச்சர் கொடுக்கலான்னு முடிவு செய்திருந்தார். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரமுகர் தலையிட்டு காந்தியை காப்பாற்றி விட்டதாக தகவல் ஒன்று. இரண்டாவது, கயல்வெளி செல்வராஜ், அவரும் வெளியேற்றிவிட்டு வேறு யாராவது ஒருத்தர் கொண்டு வரலாம், தமிழரசின்னு சொன்னோம். ஆனால் கயல்வெளி செல்வராஜும் மாற்றப்பட மாட்டார் என்று இன்று தகவல். அப்போது யார் வெளியேற போகிறார்கள் பார்த்தீங்கன்னா, செஞ்சி மஸ்தான், அவர் மீது கடுமையான புகார். குடும்ப பிரமுகர்கள், மனைவி, மகன், மருமகள்லாம் எவ்வளோ பிரச்சனை ஏற்கனவே பக்கமாக செய்திகளாக விட்டன. அவர் மீது கொஞ்சம் கோபம் தணிந்திருந்தது. ஆனால் செஞ்சி மஸ்தான் வெளியேற்றப்படுவார் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் எடுத்திருந்தாங்க. ஆமாம், அதனால் அடுத்து அவர் தான் சொல்கிறாங்க. இதற்கு அடுத்து மனோ தங்கராஜ், அடுத்து இழித்துறை ராமச்சந்திரன், சுற்றுலாத்துறை வைத்திருக்கிற ஊட்டி ராமச்சந்திரன், மனோ தங்கராஜ் பால்வளத்துறை வைத்து அவர், அப்புறம் செஞ்சி மஸ்தான், அப்புறம் வெளிநாட்டு வாழ் தமிழர் வக்புவாரிலாம் பார்த்துட்ருக்கார். இந்த 3 பேர் வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு பதிலாக செஞ்சி மஸ்தான் போனால் ஒரு இஸ்லாமிய சமூகத்தினர் ஒருத்தர் உள்ளே வரணும். அதற்கு ஏற்கனவே கல்லெறி புகழ், கட்சிக்காரர்கள் மீது கல் எறிவதற்கு துணிந்ததுக்காக தான் பதவியெல்லாம் போச்சு. ஆனால் நாசர் ட்ரௌசர் போட்ட காலத்தில் திமுக எப்படி ஒரு விசுவாசியாக, அதாவது ஒரு பெரிய போராட்டம் போது கலைஞர் கார் மீது கல்லெறிகிற காட்சியெல்லாம் நடந்தது, அதெல்லாம் காப்பாற்றி மீட்டிங் நடத்தின அந்த காட்சிகள்லாம் ஓட்டி காட்டப்பட்டிருக்கின்றன முதலமைச்சருக்கு. அதனால் நாசர் உள்ளே வருகிறார். அடுத்து பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம், அவர் உள்ளே வருகிறார். தஞ்சாவூரில் இப்போ கொரோனாவாக இருக்கிற கோவி செலின் உள்ளே வருகிறார்.
இதை தவிர செந்தில் பாலாஜி ஏற்கனவே இந்த பதவி அப்படியே வரப்போகுதுங்கிறாங்க. இப்போ 4 பேர் மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரத்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வை சேர்த்து கொடுக்கப்பட இருப்பதாக தகவல். அதே போர்ட்ஃபோலியோ அப்படியே நீடிக்கிறார் அவர், அப்படிதான் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிந்தவரை மின்சாரத்துறை மட்டும் அவருக்கு கொடுத்து விட்டு இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை கொடுக்காமல் இருந்தால் பிரச்சனைகள் குறையும். கட்சி நலனும் கருதியும் இந்த முடிவெடுக்கலாம், அவருடைய நலன் கருதியும் முடிவெடுக்கலாம். பட் கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த டாஸ்மாக் துறை மீண்டும் அவரிடம் போனால் அவருக்கு எதிராக கம்பு சுற்றுவதற்கு பெரிய கூட்டமே காத்திருக்கிறது. ஏனென்றால் திமுகவிலே ஒரு அதிருப்தி இருக்குது, நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஒன்று. இரண்டாவது, கட்சிக்கு நீங்கள் உள்ளே இருக்கிற அதிருப்தியை எப்படியாவது கட்சி தலைமை சமாளிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் பாஜக, அதிமுக இல்லை அதுக்கப்புறம் இடி இப்போ நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க இவர்களுக்கு. இந்த நிபந்தனைகள் வந்து வழக்கமான நிபந்தனைகள்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போது நீங்கள் வாரத்திற்கு 2 முறை இடி அலுவலகத்திற்கு போனோம், கையெழுத்து பண்ணோம். லஞ்ச புகார் விஷயமாக மாதத்துக்கு ஒரு முறை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சென்னை மத்திய குற்றங்கள் போய் ஆஜராகணும். இதெல்லாம் இருக்கும்போது இந்த இன்னும் நெருக்கடியாக இருக்கும். இந்த வழக்கை அவர் வந்து விரைவாக சந்தித்து முடித்து கொண்டால் அவருக்கு நல்லது. இந்த நேரத்தில் டாஸ்மாக் அவருக்கு கிடைத்தால் மீண்டும் அவப்பெயர் அவருக்கும் வரும், கட்சிக்கும் வரும். அதனால் வந்து கட்சி தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அந்த துறை அவரிடம் போகாமல் இருக்கிறது நல்லது. முத்துசாமியிடம் இருந்தாலே அது மிக நன்மையாக இருக்கும். காரணம், இப்போ இவ்வளோ நாள் இந்த 1 வருஷமாக பார்த்தீங்கன்னா முத்துசாமி மீது அவர் டாஸ்மாக் துறை அவர் கையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் பொதுமக்கள் மத்தியிலோ அல்லது வேறு எங்கேயாவது பெரிய புகார் முத்துசாமி மீது இருக்கிறதா? அந்த மாதிரி புகார் எதுவுமே வரல. அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்துசாமி வசமே அந்த மதுவிலக்கு துறை இருந்தால் நல்லது தான். அதனால் மீண்டும் கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எப்படி முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரில. இந்த புதிய அமைச்சரவை மாற்றத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய கோவி செலியன் தஞ்சாவூர் பகுதி, பனிமருத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம், இந்த சேலம் தஞ்சாவூருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த அமைச்சரவை மாற்றத்தில் இருக்கிறது. வேறு மாவட்டங்கள் இந்த அமைச்சரவை மாற்றத்துக்குள்ளே வர்றதுக்கான முக்கியத்துவம் பெற்ற மாவட்டங்கள் எதுவும் இருக்கா? இல்லை, அதாவது அமைச்சர்கள் இல்லாத மாவட்டம் என்று பார்த்தால் வெளிப்படையாக தெரிவது தஞ்சாவூர், சேலம் மட்டும்தான். மேபி வேறு சில மாவட்டங்கள் இருக்கலாம், அது நமக்கு சரியாக தெரியல. தருமபுரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சேலம் தஞ்சாவூர்னா, இப்போ வந்து பொறுப்பு அமைச்சர் வந்து நேரு திருச்சியிலேருந்து இங்கே சேலத்துக்கு வராரு, தஞ்சாவூரில் அமைச்சர் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் வேறு நடக்க வேண்டி இருக்கிறது. ஒருவேளை ஹைகோர்ட் உத்தரவு போட்டு தேர்தல் நடத்துங்கள் என்று சொன்னால் வேறு வழி இல்லை, அங்கே வந்து ஒரு அமைச்சர் இருந்தால் வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கும் சேர்த்து இந்த 1.5 வருட காலம் அந்த மாவட்டத்தை தூக்கி நிறுத்துவதற்கான முயற்சி தான். சேலத்துக்கும் ஒரு அமைச்சர் போடுறாங்க, தஞ்சாவூருக்கும் ஒரு அமைச்சர் போடுறாங்க. சட்டமன்றத்தில் வேறு இப்போது துணை முதல்வரான பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின், அவை முன்னவர் என்ற முறையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அடுத்த இடத்தில் உதயநிதி ஸ்டாலின் உட்கார்வார். ஏன்னா துணை முதலமைச்சர் கூடுதல் போர்ட்ஃபோலியோ. இப்படி இருக்கும்போது இன்று 1.5 வருடம் அடுத்த சட்டமன்ற தேர்தல். ஏற்கனவே பாஜக இருக்கிற ஒரு வெறித்தனமான ஒரு பிரச்சனைக்காக ஒரு எம்பி கூட ஜெயிக்கல. மோடி 7 முறை 8 முறை வந்தார், கடைசியில் தேர்தல் முடிவு தியானம் செய்தார். ஒரு எம்பி கூட கொடுக்க முடியாத தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காமல் இருக்கிறார். நிதியை கேட்டுத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லியில் போய் மோடி சந்தித்திருக்கிறார். 10 நிமிட சந்திப்பு 40 நிமிடம் விரிவடைந்ததெல்லாம் சொல்லியிருக்கார். இதெல்லாம் ஓகே, நீங்கள் 40 நிமிஷம் பாருங்கள். கை கட்டுற ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதெல்லாம் ஐடிவிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்படியே புகழாரம் சூட்டுகிறார்கள். பாருங்கள், முதலமைச்சர் முன்பாக பிரதமர் கை கட்டி கொண்டிருக்கிறாரு. அதெல்லாம் பெருமையாக கிடையாதுங்க. நீங்கள் உங்களுக்கு நிதி வாங்கினா தான், மெட்ரோ 60,000 கோடி நிதி வந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. கல்விக்காக 2,500 கோடி ரூபாய் வந்து நிலுவை இருக்கிறது, அது வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் மோடி கை கட்டி கொண்டு இருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்பு இப்படி கை கட்டுகிற படத்தை பார்த்தீர்களா? எடப்பாடி பழனிசாமி முன்பு எப்படி உட்கார்ந்துருக்கிறார், கால் மீது கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். திராவிட மாடல் முதலமைச்சர் முன்பு மோடி எப்படி உட்கார்ந்துருக்கிறார். இதெல்லாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. மத்திய அரசு நிதி தராவிட்டால் அடுத்த மாதம் சம்பளம் தருவதற்கு சிக்கல் இருக்கிறது. நீங்கள் வந்து நிதியை பெறுவது தான் வந்து சாமர்த்தியம் காட்டணும். இந்த ஃபோட்டோ போட்டுக்கிட்டு ஐடிவிங்க எழுதுறது, திமுக ஆதரவாளர்கள் எழுதுவதெல்லாம் வந்து நல்லதே கிடையாது. அதனால் அமைச்சரவை மாற்றம், இன்னும் செந்தில் பாலாஜி உள்ளே வருகை, அப்புறம் நிதி பற்றாக்குறை, இதெல்லாம் தாண்டி பாஜக தமிழ்நாடு மீது கண்டிப்பாக வெறி கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கும். என்ன சொன்னாலும் கவர்னர் என்ன பேசுகிறாரு, மதசார்பின்மை இந்திய நாட்டில் இல்லவே இல்லை, ஐரோப்பிய கொள்கையை கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்கன்றாரு. அப்போ இவங்களுக்கு என்ன நிலைமை திமுக மீதுன்றது நமக்கு தெரியுது. இங்கே வந்து கல்வி திட்டம் சரியில்லை,
அப்புறம் வந்து போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது, மத சார்பினை வந்து கிடையாது எல்லாம் சொல்கிறாரு. 3 வருஷம் முண்டிடுச்சு, ஆனால் தமிழ்நாடு வேணான்னு போகிறாரு கவர்னரு, தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே தமிழ்நாட்டில் எதுவுமே சரியில்லைன்னு சொல்கிற ஒரு நபர் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இருக்கார். வேறு ஸ்டேட்டுக்கு போக வேண்டியதானே? மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், இதோட நல்ல ஸ்டேட் எவ்வளோ இருக்கே, அங்கே போக மாட்டேங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? தொடர்ந்து இங்கே ரவியை அமர்த்திருப்பது தமிழ்நாட்டுக்கு எதிராக நிச்சயமாக நெருக்கடி கொடுக்கப்படுவதற்கு தான் அதிக வாய்ப்பு. நன்றி சார். நன்றி.